ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரங்கோன் ராதா 1956 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். காசிலிங்கத்துடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி, SSR மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்ட ரங்கோன் ராதா எனும் புதினத்திற்கு மு. கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார். 1938 பேட்ரிக் ஹாமில்டன் அப்படின்றவர் எழுதிய கேஸ்லைட் அப்படின்ற கதை ஏஞ்சல் வீதி என்னும் பெயரில் பிராட்வேல நாடகமாக நடத்தப்பட்டது. இந்த கதையின் கருவினால் ஈர்க்கப்பட்ட அண்ணாதுரை அவர்கள் ரங்கோன் ராதா கதையை எழுதினாரு. இதே கதை 1940 கேஸ்லைட் அப்படின்ற பெயரில் இங்கிலாந்தில் திரைப்படமாக வெளிவந்துச்சு. இதுக்கப்புறம் 1944 அமெரிக்காவில் ஜார்ஜ் கூஹாரின் இயக்கத்தில் மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. முந்தைய படங்களை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் ரங்கோன் ராதா இந்திய பார்வையாளர்களை கவரும் வகையில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முதலாக அண்ணா அவர்கள் கதை எழுத, கலைஞர் அவர்கள் திரைக்கதை வசனம் தீட்ட, நடிகர் திலகம் நடித்த படம் ரங்கோன் ராதா அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. சிவாஜி கணேசன் அவர்கள் தர்மலிங்க முதலியாராக ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாரு. அவருடைய மனைவியாக பானுமதி அவர்களும், மைத்துனியாக MN ராஜமும் மற்றும் SS ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மந்திரவாதியாக NS கிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருந்தாரு. நடிகர் முத்துராமன் அவர்கள் வக்கீலாக ஒரு சிறு வேடத்தில் இந்த படத்தில் அறிமுகமானார். மேலும் TA மதுரம், குலதெய்வம் ராஜகோபால், PS ஞானம், நம்பிராஜன், தக்ஷணாமூர்த்தி, தாமோதரன், மோகனா, லக்ஷ்மி அம்மாள் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. 1953 சண்டிராணி, 1954 மலைக்கள்ளன், 1955 கல்வனின் காதலி அப்படின்னு ஹேட்ரிக் அடித்த பானுமதியின் ஆண்டாக 1956 ஆண்டு ஆகி போயிடுச்சு. காரணம் அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், ரங்கோன் ராதா அப்படின்னு ஒரே வருஷத்துல அவங்க அடுத்தடுத்து நடித்து தள்ளிய மகத்தான 4 வெற்றி படங்கள். பானுமதி அவர்கள் நடித்து தமிழ், தெலுங்கு என இருமொழி படமாக விக்ரம் ஸ்டுடியோவின் தெனாலிராமன் பிப்ரவரியில் வெளியானது. அதில் கிருஷ்ண தேவராயராக வரும் NT ராமாராவை ஆடி பாடி மயக்கும் டில்லி பாதுஷாவின் பெண் ஒற்றன் வேடம் பானுமதிக்கு. தெலுங்கு பேசிய தெனாலிராமன் நாகேஸ்வர ராவ் அவர்கள். பின் நாட்களில் சித்தூர் வி. நாகையா, சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி அவர்கள் மற்றும் NT ராமாராவ் அப்படின்னு 4 பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற கலைஞர்கள் பங்கு பெற்ற ஒரே தமிழ் படம் அப்படின்ற பெருமை தெனாலிராமனுக்கு கிடைத்தது. தெனாலிராமன் படத்துல ஜோடியாக நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள், ஜமுனா இருவருமே MP ஆகவும் பதவி வகித்தார்கள். திமுகவிலிருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வெளியேறிய தருணம் அது. அதனால தான் தமிழ்ல தெனாலிராமன் தோல்வி அடைந்தது அப்படின்னு கண்ணதாசன் போன்றவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. மெகா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் நிஜமாகவே அண்ணாதுரை, NS கிருஷ்ணன், மு. கருணாநிதி, VC கணேசன், பானுமதி அப்படின்னு ஜாம்பவான்கள் 5 பேர் இடம்பெற்ற ஒரே படம் தான் ரங்கோன் ராதா. திமுகவிலிருந்து நம்மை பிரிந்த கணேசன் தான் எனது இந்த கதையில நடிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணா அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு. MGR அவர்களும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து செய்த கலவை பானுமதி அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. நடிப்பில் அவர் சிவாஜி கணேசனுக்கு போட்டியாகவும், மற்ற தொழில்நுட்ப தலையீடுகளில் பானுமதி அவர்கள் MGRக்கு போட்டியாகவும் இருந்தாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.